ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக காமிக்கிறேன். இதை ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு, ரசம் சாதம் வச்சு சாப்பிட்றப்ப தொட்டுக்கான சூப்பராக இருக்கும். சாம்பார் வச்சு சாப்பிட்றப்ப கூட தொட்டுக்கான சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பரோட்டா வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, எம்மையாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நான் இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். சோம்பு இருந்தாலும் சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு லைட்டாக. இப்போது இதை நான் மாற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்து மாற்றி வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் மெலிசாக கட் பண்ணதை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் கலராக இருக்குன்னு பார்த்துக்காதீங்க. இது நான் கொஞ்சம் பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணி மிக்சியில் அடித்தது. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டேன். இதில் நான் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பார்த்திங்களா, நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது இதில் நான் 2 தக்காளி கட் பண்ணது இதில் ஆட் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே நல்லா ஆயிலில் குக் ஆகணும். பார்த்திங்களா, இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி மிளகா நம்ம அதில் சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்துச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த எறா இதில் ஆட் பண்ணிடலாம். எறா நல்லா வாஷ் பண்ணிக்கணும் 5-6 வாட்டி ஆகுது. கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இது, சின்னதில்லை பெருசில்லை, மீடியம் சைஸ் தான் இது எறா. இப்படி கலக்கி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது மூடி வச்சிடலாம். பார்த்திங்களா, லைட்டாக தண்ணி வந்துச்சு. இப்போ இதில் நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதை அனுசரித்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஒட்டி வைக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தப்போ நல்லா
குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா இதில் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறேன். நம்ம அதிகமாக இதில் மசாலாலாம் ஆட் பண்ணல. ஜஸ்ட்டு காஞ்ச மிளகா நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அந்த ஐட்டம்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்படி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். பார்த்திங்களா, நல்லா ஆயில் மேலே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்தால் தான் கிரேவி எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இறக்கி விடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எறா தொக்கு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஸோ பார்த்திங்களா, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா எம்மியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதே மெத்தடில், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் தான். ஸோ நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவீங்க. உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நான் இது கொஞ்சம் வெந்துச்சேன்னு பார்க்குறேன். வெந்துச்சு, உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.